ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் ராத்திரி புறா முழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? ஐ திங்க் உனக்கு இந்த பதிலே போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல? ஆலியா கிட்ட இப்ப நான் சொன்னது போய்தாங்கிறது உன் மனசாட்சிக்கு நல்லா தெரியும். அப்படின்னா நேத்து ராத்திரி நான் உங்ககிட்ட கேட்கும் போது என்கிட்ட போய் சொல்லிருக்கேன். இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? தண்ணி குடிக்க போயிருந்த. என்ன விஷயம் த்ரிஷா? எதுக்காக நேத்து ராத்திரி அவர் ரூமுக்கு போன? இங்க பாரு, இப்போதைக்கு உன்னை ஆலியா கிட்ட இருந்து நான் காப்பாத்திட்டேன். அதுக்காக நீ என்கிட்ட உண்மையை மறைக்கலான்னு அர்த்தம் கிடையாது. சொல்லு த்ரிஷா, நட்ட நடு ராத்திரியில என்கிட்ட கூட சொல்லாம அவர் ரூமுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? எதுக்காக அங்க போன? அங்க போனதுனாலதான் நான் இதெல்லாம் கேட்டேன். அவன் பண்ணது பேசினது எதுவும் என் மைண்டை விட்டு போகாது. உனக்கே இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் ராத்திரி பூரா முழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன விஷயமா இருக்கும்? ஐ திங்க் இந்த பதிலே உனக்கு போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நம்புறேன். அவங்க ரெண்டு பேரும் நைட் முழுக்க முழிச்சிட்டு இருந்தாங்களா? Oh God. என்னால தாங்க முடியல. அந்த த்ரிஷாவை என் பிரபா கூட என்னால சேர்த்து பார்க்க முடியாது. நான் பார்க்க மாட்டேன். ஆலியா, என்ன ஆலியா பண்ணிட்டு இருக்க நீ? இத விடு, விடுன்னு சொல்றல. தனு, விடு தனு, விடு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? அந்த த்ரிஷாவை நான் உயிரோட விட மாட்டேன் தனு. அவளை கண்டிப்பா நான் கொன்னுடுவேன். அவ உயிரோட இருக்க கூடாது தனு. அவ சாகணும். அவளை நான் கொல்லாம விட மாட்டேன். அவ செத்தே ஆகணும். அவ கண்டிப்பா சாகணும் தனு. அவளை உயிரோட விட மாட்டேன். பாரு த்ரிஷா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன். அவ அவ்வளவு நல்ல பொண்ணு கிடையாது. நீ அவ கிட்டயே போகாத. நேத்து ராத்திரி உனக்கு அப்படி என்ன வேலை? எதுக்காக நீ அவளோட ரூமுக்கு போன? அது த்ரிஷா, என்கிட்ட போய் சொல்லாத. அதுவும் நீ சொன்னா எனக்கு பிடிக்காது. நீ உண்மையை பேசுறவ, நான் உண்மையை தான் எதிர்பார்க்கிறேன். நான் நேசிக்கிறவங்க என்கிட்ட போய் சொன்னாங்கன்னா என்னால சகிச்சுக்கவே முடியாது. அவங்களே எனக்கு துரோகம் பண்றாங்கிற எண்ணம் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். சோ ப்ளீஸ் என்கிட்ட உண்மையை சொல்லு. இதுக்கு மேல நீ சொல்லணும்னா அப்புறம் உன்னோட இஷ்டம். இல்ல நில்லுங்க, ப்ளீஸ் நில்லுங்க. இங்க பாருங்க, நீங்க கோவப்படாதீங்க. நேத்து என்ன நடந்ததுன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் அங்க தனியா ஒண்ணும் போல. பிரக்யா அக்காவும் கூட இருந்தாங்க. என்ன பிரக்யா அங்க? ஆனா ஆலியா அங்க பிரக்யா வந்ததை பத்தி சொல்லவே இல்லையே. ஏன்னா பிரக்யா அக்கா அங்க ஒளிஞ்சுகிட்டு இருந்தாங்க. ஆலியா அவங்கள அங்க பாக்கல. அவங்க ஒளிஞ்சுகிட்டு இருந்தாங்களா? த்ரிஷா, நீங்க ரெண்டு பேரும் நேத்து ராத்திரி ஆலியாவோட ரூம்ல ஒளிஞ்சுகிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க?
இங்க பாரு, இப்போ என்னதான் பிரச்சனைங்கிறத எனக்கு தெளிவா சொல்லு. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன்லங்க, பிரக்யாக்கா ஏதோ பிரச்சனைல இருக்காங்கன்னு. நேத்து ராத்திரி நான் தண்ணி குடிக்கிறதுக்காக கீழே போனேன். அங்க பிரக்யாக்கா டார்ச்சோட டென்ஷனா நின்னுட்டு இருந்தாங்க. நான் அவங்க கிட்ட கேட்டப்போ தண்ணி குடிக்க வந்தேன்னு சொன்னாங்க. எனக்கு என்னமோ அவங்க சொன்னது பொய்ன்னு தோணுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க கிச்சன் பக்கம் கூட போல. நான் அவங்கள நிறைய தடவை கேட்டுட்டேன். அவங்கள எமோஷனலா நான் பிளாக்மெயில் கூட பண்ணேன். அப்பதான் என்ன பிரச்சனைன்னு அவங்க என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. நாளையோட எல்லாம் மாறிடும். மொத்த குடும்பமும் ரோட்டுக்கு வந்துரும். இந்த வீடு இருக்கும், ஆனா இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நாளைக்கு ஆலியா ரொம்ப பெரிய தப்பு பண்றதா இருக்கா. அது அவ எல்லா ப்ராப்பர்ட்டியையும் அவ பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்க போறா. இங்க பாருங்க, இதுதாங்க நடந்துச்சு. அப்போ நீ என்ன பண்ண? நான் அக்காக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு ட்ரை பண்ணேன். ஆலியா அந்த பேப்பர்ஸ் எல்லாம் அவளோட ரூம்ல தான் வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும் த்ரிஷா. நான் அவ ரூமுக்கு போய் அந்த பேப்பர்ஸை எடுத்து எரிச்சிடுவேன். ஏன்னா அந்த பேப்பர்ஸை எரிச்சிட்டா இந்த குடும்பத்தை காப்பாத்திடலாம். நேத்து நாங்க ஃபுல் ரூமையே செக் பண்ணிட்டோங்க. அந்த பேப்பர்ஸ் எங்க போச்சுன்னே தெரியல. எங்கேயுமே காணுங்க. இங்க பாருங்க, அக்கா ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. நேத்தே அவங்க உடைஞ்சு போயிட்டாங்க. இப்ப நம்ம தான் ஏதாவது பண்ணி ஆகணும். ஏன்னா டைம் இல்லங்க. நீ எதுக்கு கவலைப்படாத, இதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன். ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப எது பண்ணாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. நேத்து நைட் எனக்கு அந்த பேப்பர்ஸ் கிடைச்சிருந்தா நான் எல்லாரையும் காப்பாத்திருப்பேன். ஆனா எனக்கு பேப்பர்ஸே கிடைக்கல. இன்னைக்கு ஆலியா நினைச்சது கண்டிப்பா நடக்கும். ஆலியா அந்த பேப்பர்ஸ் எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இங்க யாருமே இல்ல. யார்கிட்டயும் என்னால இந்த விஷயத்த சொல்ல கூட முடியாது. ஒருவேளை நான் இவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா, எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம், ஜஸ்ட் அவரை ஏமாத்தி ஆலியா அவரோட ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ்ல சைன் வாங்கிட்டான்னு சொல்றேன். அதுக்கப்புறம் அவர் இங்க வந்து எதுவும் நடக்காம தடுத்துருவாரு. இப்ப இதுதான் சொல்யூஷன். இது தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. இந்த வீட்டை இந்த குடும்பத்தை காப்பாத்தணும்னா இதுதான் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும். அவ்வளவுதான். இங்க சீக்கிரமா என் வேலையை முடிச்சுட்டு பறந்து என் குண்டச்சுக்கிட்ட போயிடுவேன். இது வரைக்கும் எந்த ஹஸ்பண்டும் தான் ஒய்ஃபை கூட்டிட்டு போகாத மாதிரி ஒரு டேட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஹலோ ஹலோ, நீ என்ன 100 வருஷத்துக்கும் விட போறது இல்லையா? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும். தெரியும், பேசணும். அதனாலதான் கால் பண்ண. முதல்ல நீ நான் சொல்றத கேளு. உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? இன்ஃபேக்ட் நான் இப்ப கூட உன்னை மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னமோ தெளிப்பத்தி தெரிஞ்ச மாதிரி நான் உன்னை பத்தி நினைக்கும் போது கரெக்டா கால் பண்றேன். இல்ல நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் கேளுங்க. நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும். அது நான் என்ன மிஸ் பண்றல நீ? இரு, நான் எப்படியும் வந்துருவல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் தான். இங்க பாருங்க, இங்க ஒரு பெரிய பாரு, நம்ம டேட்டுக்கு போகும்போது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. சரி, நான் என்ன யோசிக்கிறேன்னா, டைரக்டா பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு மேல லேண்ட் பண்ணலாம்னு இருக்கேன். அங்க நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த. ஹெலிகாப்டர்ல இருந்து நான் உன் மேல பூ மழையா பொழிவேன். அதுக்கப்புறம் டேட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். ஹவுஸ் தட்? நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும். எனக்கு இங்க ரொம்ப பயமா இருக்குங்க. உனக்கு ஹைட்னா பயமா என்ன? இல்ல அப்படின்னா நான் உன்னை ஹெலிகாப்டர் எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன். நான் உன்னை கார்லயே கூட்டிட்டு போறேன். நீங்க பாட்டுக்கே பேசிட்டே இருக்கீங்க. நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறீங்க. உங்ககிட்ட இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்லணுங்க. ஓகே, சாரி. என்னாச்சு சொல்லு. இங்க பாருங்க, இங்க வந்து கொஞ்சம் இங்க பெரிய பிரச்சனைங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் உங்ககிட்ட அத பத்தி சொல்லலாம் தான். மிஸ்டர் அபி, 1 minute குண்டுச்சு. ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். எல்லா கெஸ்டும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என் வைஃப் கூட பேசிட்டு இருக்கேன். ஜஸ்ட் 1 minute வந்துடுறேன். பிரக்யா சொல்லு. அது வந்து என்னன்னா, இங்க எதுவுமே சரியில்லைங்க. பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா என்ன? இல்ல பாட்டி நல்லதா இருக்காங்க. ஆக்சுவலி நான் உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சா? ஏன் உடம்புக்கு எதுவும் இல்லைங்க. நான் உங்ககிட்ட வேற கிராணி, சித்தப்பா, ராஜனா, மைத்திலேனி இவங்கள யாருக்காவது ஏதாவது ஆச்சா? இல்லங்க, எல்லாரும் நல்லதா இருக்காங்க. நான் இப்ப உங்களுக்கு என்ன சொல்றதுக்கு போன் பண்ணனா, நீ இப்பதானே அங்க நிலைமை சரியில்லைன்னு சொன்ன. நான் இப்ப எதுக்காக உங்களுக்கு போன் பண்ணனா, அது வந்து மிஸ்டர் தினகரன் போன் பண்ணிருந்தாரு. விஐபிஸ்ல அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்றதா சொன்னாரு. அதோட இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வைக்கிறதும் நல்லா இருக்காது. பிரக்யா, கால் ஆஃப் டியூட்டி நான் இப்ப போயே ஆகணும். நான் அதை உடனே முடிச்சிட்டு உனக்கு கால் பண்றேன். ஓகே, பை. லெட்ஸ் கோ.
பிரபா உள்ள வா, உட்காரு. சாரிக்கா, அவரு என்கிட்ட வற்புறுத்தி கேட்டாரு. என்னால இவர்கிட்ட மறைக்க முடியலதான் உண்மையை சொல்லிட்டேன். இங்க என்ன நடக்குது பிரக்யா? இந்த வீட்ல இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, இத பத்தி நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் அந்த அளவுக்கு வேண்டாதவன போயிட்டேனா? பிரபா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. என்ன எப்படி பிரக்யா? இது வரைக்கும் நீங்க எல்லா பிரச்சனையும் என்கிட்ட ஷேர் பண்ணிருக்கீங்க. நான் என்னைக்குமே உங்க லைஃப் வேற என் லைஃப் வேறன்னு பிரிச்சதே கிடையாது. என்ன நீங்க நம்பியிருக்கீங்க, நானும் உங்களுக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணிருக்கேன். அபிக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது ஏன் பிரச்சனைய பார்த்தேன். இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ஆலியா உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிருக்கா. நீங்க என்கிட்ட இதை மறைச்சிருக்கீங்க. அட என்கிட்ட சொல்றத கூட விடுங்க, எதுக்கு என்கிட்ட மறைச்சீங்க? பிரபா நீ ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற? உன்கிட்ட நான் சொல்லாததுக்கு காரணம் நிலைமை அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்ப என்ன செய்யறதுனே ஒண்ணும் புரியல. நான் எப்படி சொல்றது? ப்ளீஸ், நீங்க என்ன டென்ஷன் ஆக்க வேண்டாங்கிறதுக்காக சொல்லணும்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இந்த மாதிரி முட்டாள்தனமா யோசிக்கிறது என்னோட பழக்கம் தான், நீங்க கிடையாது. என் வீடு எரிஞ்சு போன விஷயத்த நான் உங்ககிட்ட மறைச்சேன். ஏன்னா அப்ப நான் அப்படி நினைச்சேன். அதுக்காக நீங்க என்ன எவ்வளவு திட்டினீங்க, நான் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டேனே. இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? எனக்கு தெரியுங்க, நீங்க உங்க பிரதரை பார்க்கல. பிரபா நீ அப்படி எல்லாம் பேசாத. நான் அப்படி நினைச்சேன்னா எதுக்காக த்ரிஷா கிட்ட சொல்ல போறேன்? நீங்க த்ரிஷா கிட்ட மட்டும் த்ரிஷா கிட்ட நீங்க சொன்னதுக்கு கூட காரணம் அவ உங்களை பார்த்துட்டா. இல்லனா நீங்க அவளுக்கு சொல்லிருக்க மாட்டீங்க. பிரபா நான் உண்மையா தான் சொல்றேன். அப்ப சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு. நான் யார்கிட்ட சொல்றது, எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு என்ன பண்றதுன்னு. இங்க பாருங்க, நீங்க என்கிட்ட சொல்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு, மறைக்கிறதுக்கு தான் எதுவும் இல்ல. ஒருவேளை அப்படியே இருந்திருந்தாலும் அது கூட தப்புதான். ஓகே, ஆலியா பேப்பர்ஸ்ல சைன் வாங்கிட்டா. ஆனா அதை தவிர வேற ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க மறைக்கிற மாதிரி இருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கறதா இல்ல. ஏன்னா உங்க மௌனத்தை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு என் மேல முழுசா நம்பிக்கையே இல்ல. ஆனா நான் இன்னும் அதே பிரபாவா தான் இருக்கேன். போதும் போதும், இது நம்ம சண்டை போட வேண்டிய டைம் இல்ல. நடந்தது நடந்து போச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு கொஞ்சம் யோசிங்க. இன்னும் இந்த பேப்பர் ஆலியா கிட்ட தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம அதை கண்டுபிடிச்சே ஆகணும். பிரபா இப்ப நீங்க தான் ஏதாவது பண்ணணும். பிரபா பிரபா ஐம் சாரி. ஆனா பிரக்யா, அந்த பேப்பர்ஸ் அதுதானே இப்ப டென்ஷனே. அது ஆலியா பேசும்போது நானே கேட்டேன். அந்த பேப்பர்ஸ் அவகிட்ட தான் வச்சிருக்கா. ஆனா ராத்திரி அந்த பேப்பர்ஸ் எங்க போச்சுன்னு தெரியல. அப்புறம் நேத்து ஆலியா எங்கேயும் வெளியிலயும் போகல. ஆலியா, இப்போவாவது அந்த பேப்பர்ஸ் எங்கன்னு சொல்றியா? ஏன்னா நேத்து த்ரிஷா ஒரு ரூம்குள்ள வந்திருக்கான்னு நீ சொல்ற. அதுக்கு பாசிபிலிட்டியே இல்ல. ஏன்னா நான் ஒரு ரூம்க்கு நேத்து நைட் வந்தேன். அப்போ இங்க யாருமே இல்ல. அப்படின்னா அந்த பேப்பர்ஸ் எங்க போச்சு? அண்ட் மோர் ஓவர், அந்த பேப்பர்ஸ் நீ உன் உயிரை விட பத்திரமா வச்சுப்பேன்னு என்கிட்ட சொன்னியா இல்லையா? உயிரை விட பத்திரமா வச்சிருக்கேன் ஸ்வீட் ஹார்ட். ஆனா அது என்கிட்ட இல்ல, எனக்கு வேண்டியவங்க கிட்ட வச்சிருக்கேன். அது அந்த த்ரிஷா. என்ன அவளை படைச்ச கடவுளால கூட கண்டுபிடிக்க முடியாது. நீ யார பத்தி பேசிட்டு இருக்க? எனக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஒரு பழைய உறவு, அது திரும்பவும் ஒட்டிக்குது. நேத்து நைட்டே ஏதோ ப்ராப்ளம் வரும்னு எனக்கு தோணுச்சு. அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருந்தது. அதனால தான் அந்த சோ கால் பர்சன் கிட்ட ரொம்ப சேஃபா வச்சிருக்கேன். தனு, அந்த ஆளு யாருன்னு சொல்ல மாட்டியா? இந்த ஃபைல் தானே கேட்டீங்க? பிளாக் கலர்னு சொன்னா இதுவா தானே இருக்கும். என்னது? நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிதான் இந்த ஃபைலை நான் ஜாக்கிரதையா வச்சிருந்தேன். அதுக்கு பதிலா ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. தேங்க் யூ. அப்படி இந்த ஃபைல்ல என்னதான் இருக்கு? ஜாக்கிரதையா எடுத்து வைன்னு சொன்னீங்க. இந்த ஃபைல்ல அபியோட மொத்த ப்ராப்பர்ட்டிஸ்,
அவனோட பேர்ல இருந்து இன்னொருத்தங்களோட பேருக்கு மாற போகுது. சொல்லக்கூடாதுன்னா சொல்லாதீங்க. ஏன் தேவையில்லாம காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இது பங்களோங்க. இது ஒண்ணும் பலகையில செஞ்ச பொம்மை வீடு கிடையாது. யாரு வேணா பேர் மாத்திக்கிறதுக்கு. நேம் பிளேட்டை மாத்திட்டா உடனே வீடு மாறிடுமா என்ன? உனக்கு தேவையே இல்லாத விஷயங்களை பத்தி நீ எதுக்காக இவ்வளவு கேள்வி கேக்குற? இந்த ஃபைல் விஷயம் உனக்கு தேவையில்லாதது. டிஃபன் ரெடி பண்ணு, எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. ஒருவேளை இவரு அந்த ஃபைல பத்தி உண்மையை தான் சொல்றாரா? அபியோட ப்ராப்பர்ட்டின்னு சொன்னாரா? ஒருவேளை இது இல்லனா கூட கண்டிப்பா ஏதோ இம்பார்ட்டன்டான ஃபைலா தான் இருக்கும். இல்லனா இவரு இந்த ஃபைல பத்திரமா வெயின்னு என்கிட்ட சொல்லவே மாட்டாரு. என்ன ராஜண்ணாவா? அவர் நம்ம பக்கம் எப்ப வந்தாரு? எப்பவோ வந்தாச்சு. ஆனா அவர்தான் மாறிட்டாருல்ல. தப்பானவங்க ஜெயிலுக்கு போனா தனு அப்ப அவங்க மாறிடுவாங்க. ஆனா நல்லவங்க ஜெயிலுக்கு போனா தனு கெட்டு போய் தான் வெளியில வருவாங்க. அண்ட் ஸ்வீட் என்னன்னா, இத கெட்ட குணங்கிறது ஒரு வியாதி மாதிரி தெரியுமா? அவ்வளவு சீக்கிரத்துல அது போகாது. அதனால ஒருத்தரை நாம கெட்டவங்களா மாத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி தனு. அதனாலதான் ராஜனாவை இந்த கெட்ட வழிக்கு எடுத்துட்டு வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஜஸ்ட் a slight push. அவரு கெட்ட வழிக்கு வந்துட்டாரு. அவர் நம்ம பக்கம் வந்துட்டதுனால நமக்கு பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. பிரில்லியன்ட். எப்ப நீ ஏதாச்சும் தப்பு பண்ணுவேன்னு நான் நினைச்சாலும் அப்போ நீ அற்புதமான வேலையை பண்ணிருப்ப. You know what? சில நேரம் நீ என்ன பண்றன்னு என்னால யோசிக்கவே முடியாது. சம்டைம்ஸ் சில விஷயங்களை நான் எப்போ எப்படி பண்றேன்னு எனக்கே தெரியாது. இன்ஃபேக்ட் எனக்கு என் மேலேயே பயம் வந்துரும். பட் எனிஹவ் இட்ஸ் 10 o'clock தனு. டைம் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் செலிப்ரேஷன் பண்ண வேண்டிய நேரம். கீழே ராஜண்ணா நமக்காக டைனிங் டேபிள்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சோ கம் லெட்ஸ் கோ தனு. Yeah, I am super excited. உங்க கையில எதுவுமே இல்லையே. அப்படி இவங்க லாயர்ஸ் கிட்ட போறாங்கன்னா பேப்பர்ஸ் எல்லாமே எப்படி போவாங்க? அக்கா அக்கா அந்த ஃபைல பாருங்க. இது அதே ஃபைல் தான். ஆனா இந்த ஃபைல் அங்க எப்படி போச்சு? சரி, அந்த ஆராய்ச்சி எதுக்கு? அது அங்கிருந்து எடுக்கிறது எப்படிங்கறத பத்தி யோசிக்கலாம். சாயந்தரத்துக்குள்ள இந்த கவர்மெண்ட் க்ளோஸ் ஆகி புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடும். ஆலியா தனுன்னா எங்களுக்கு தான் இந்த வீடு. அதுக்கப்புறம் என்ன ராஜு அண்ணன், தம்பி ராஜுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் சார்னு தான் கூப்பிடணும். இனி இங்க என்னோட ராஜ்யம் தான். அந்த அபிய ராக் ஸ்டார்ல இருந்து பிச்சைக்காரனா மாத்தல, என் பேரை மாத்திக்கிறேன். குட் மார்னிங் பாட்டி. குட் மார்னிங் இந்து பாட்டி. காலையில உங்க 2 பேரோட முகத்தையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன குட் மார்னிங்? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இதுக்கப்புறம் நீங்க பார்க்க மாட்டீங்க. நீங்க 2 பேரும் எங்கேயாவது வெளியே போறீங்களா என்ன? இன்னைக்கு நைட் கண்டிப்பா 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க. நீங்களும் எங்க முகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அக்கா, எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. நாங்க போல சில பேரை இங்க இருந்து அனுப்பலான்னு. என்ன சொன்ன நீ? இல்ல நான் என்ன சொன்னா ஒன்னில இந்து பாட்டி தனு சும்மா காமெடி பண்றா. டிஃபன் சாப்பிடறதா இருந்தா சாப்பிடுங்க, அனாவசியமா பேச வேண்டாம். இப்போ நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? தனு பேசுறதெல்லாம் எதுக்கு சீரியஸா எடுத்துக்கிறீங்க? அவ இப்படித்தான் லூஸ் தனமா பேசுவான்னு உங்களுக்கு தெரியாதா? அண்ட் தனு, உன்னோட ஜோக்க நீ உன்கிட்டயே வச்சுக்கோ. உன் ஜோக்கு எல்லாருக்கும் புரியணும்னு சொல்ல முடியாது இல்லையா? நான் என்ன பண்றேன்னா, நான் அங்க போய் அவங்க 2 பேரையும்
ஏதாவது பேசி திசை திருப்பிடுறேன். நீங்க கரெக்ட் டைமா பார்த்து அந்த ஃபைல் அங்கிருந்து எடுத்துருங்க. ஓகே? ஓகே பிரக்யா, குட் லக். நீங்க சாப்பிடுங்க. நீயே அங்கேயே நின்னுட்டு இருக்க, வா வந்து எங்க கூட உட்காரு, சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். ஓவரா சீன் போடாது என்ன, இன்னைக்கு ஒரு நாள் தானே, எங்க கூட உட்காந்து சாப்பிட்டாதான் குறைஞ்சிருவியா? நாளையில இருந்து உன் ஃபேஸ கூட நான் பார்க்க விரும்பல. மொரோவர், உன்னோட இந்த முகத்தை பார்க்கும்போது எனக்கு செத்து போன அந்த பிரக்யா இருக்கால, அவ முகம் தான் ஞாபகத்துக்கு வருது.